இப்போ இந்த செல்லத்தை நம்ம அந்த இடத்துலேருந்து இங்கே கூட்டு வந்தாச்சு. அழகாக மெதுவாக எடுத்து வந்தாச்சு. அதோட மண், இந்த பெட்ரோல் மண்ணும்பாங்க இல்லையா, தாய் மண், பெட்ரோல் மண், அந்த மண்ணை எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இதை இந்த குழி ஓரளவுக்கு நேற்றே ஓரளவு தோண்டி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தோண்டி நம்ம சாணி தண்ணி மற்ற கரைச்சல் தண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். லே நீ போய் எடுத்துடப்படா. அந்த தண்ணியை ஊற்றி இப்போ நாங்கள் இதுக்கு உயிர் கொடுக்க போகிறோம். இப்போ 2026 மே மாதம் 14ஆம். ஆமாம், இது இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்ப்போம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வாங்க. இப்போ எல்லாம் தயாராக இருக்குது. நம்ம செல்லக்குட்டி படுத்து கிடக்குது. இங்கே சாணி மற்ற ஒரு 10-12 வகையான மூலிகை கரைச்சல் கலந்த ஊற வச்ச தண்ணி இது. இதை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க, அதில் டக்குன்னு எடுங்க, எடு, மெதுவாக ஊற்று. ஊற்று, பாதி ஊற்று. போதும், மேலே வச்சுரு, தள்ளி வச்சுரு. இப்போ இதுக்கு உயிர் தண்ணி கொடுத்தாச்சு. இப்போ தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். எப்படி அப்படியே காமி. செல்லத்தை மெதுவாக எடுத்து அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இப்போ வைக்க போகிறோம். ஓம் இயற்கையை போற்றி, ஓம் முன்னோர்களே போற்றி, ஓம் தமிழகை போற்றி. அவ்வளோதாங்க. இதை எடுக்க போகிறோம். இப்போ முள்ளாக இருக்கும், பார்த்து பண்ணணும். ரொம்ப அழுத்த வேணாம், கொஞ்சம் காற்று விட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மண் எடு, இதுதான் அதோட மண். அதோட மண்ணே கொடுத்தாச்சு. நல்லபடியாக வளர்ந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு வாழ்த்துவோம். பாஸ். போட்டாச்சு, அற்புதமாக அழகாக போட்டாச்சு. இதுக்கு அருமையான நுண்ணுயிர்கள் வளர்க்கக்கூடிய தண்ணியும் ஊற்றியாச்சு. இது அற்புதமாக வளர நம்பிக்கை இருக்குது. ஓம் இயற்கையை போற்றி, ஓம் முன்னோர்களை போற்றி. அற்புதம். ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் பக்காவாக ரெடி ஆகிடுவாப்பில். இது ஒரு 4-5 வருஷம் கழித்து மீண்டும் பார்ப்போம். இது இன்றைக்கி காலையில் அற்புதமான ஒரு வேலையை செஞ்சோம். உயிர் வேலைக்காக நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உருப்படியான காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.